ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி, ஐடி நிஃப்டி இதெல்லாம் பாசிட்டிவில் இருந்துச்சு. ஸ்மால் கேப்பாக ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 19 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 26,027 பாயிண்ட்ஸ்லையும். சென்செக்ஸ் 54 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 85,213 பாயிண்ட்ஸில். நிஃப்டி பேங்க் 71 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 59,461 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 111 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 38,386 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 206 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 51,096 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக FISDS டேட்டா ஸ்டில் அப்டேட் ஆகலை. அதாவது NSE and BSE இன் கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட் அப்டேட் ஆகிருக்கு. NSE BSE MSCI இன் கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட் இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ பட் அது டிஃபரன்ஸ் வந்து சம் 100 crore சம்திங் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். இல்லை டிஎஸ் பார்க்கும்போது 1,734 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. FIS வந்து 1,427 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அதுதான் எக்ஸாக்ட் FISDS நெட் பயஸ் நெட் வேல்யூ டேட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாடா பவர் செக்மெண்ட்டில் கன்சிடர் பண்ணதில் எனக்கு டபுள் த ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது டாடா பவர் ஒன்று. ஸோ டாடா பவர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1.25 ட்ரில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஃபினான்ஷியல் 30 வரைக்கும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம், 30 GW கெப்பாசிட்டி அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டாடா பவர் தரப்புலேருந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறது 65% க்ளீன் அண்ட் க்ரீன் ப்ராஜெக்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா 30 GW 20 GW பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் க்ரீன் எனர்ஜியில் தான் அவங்க பெருசாட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 30ல் 1 lakh crore ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண இருக்கிறாங்க. ப்ராஃபிட் 10,000 கோடி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணால் இப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு T&D டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் 31%, முந்த்ரா கோல் அண்ட் ஷிப்பிங் அது வந்து பார்த்தீங்கன்னா 2% இருக்குது. அவங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுறது சொல்கிறேன். தெர்மல் எக்ஸல் முந்த்ரா அது 1%, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன் பூட்டான் ஹைட்ரோ 2%, PSP ஒரு 11%, ரினோபிள்ஸ் 53%. ஸோ மோஸ்ட் ஆஃப் தர் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எனி ரினோபிள் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து பெருசாட்டு ஃபினான்ஷியல் 24ல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க 13,214 கோடி, 25ல் 17,273 கோடி. ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் 25,000 கோடி ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க ரினோபிள் செக்மெண்ட்டில் மட்டும். இது பார்த்தீங்கன்னா டாடா பவர் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அனில் அம்பானி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோட ராணாக்கு அப்புறம் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க ரிலையன்ஸோட அனில் அம்பானி குரூப் கேஸில். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனில் அம்பானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெடில் லோன் எடுத்ததில் ஃப்ராட் கேரண்டி பண்ணி லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வந்து இப்போ போயிட்டு இருக்குது. அங்கேயும் சில அஃபிஷியல்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்லேயும் சில அஃபிஷியல்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க இடி. அதில் ராணாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 2017 to 19 அந்த பீரியடில் லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கில் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ரெடி எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவாய்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அதை ஒதுக்கி வைக்கிறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃப்ராங்க்லின் இந்தியா ஃப்ளெக்ஸிகா ஃபண்டு இந்த எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா 10,000 வச்சு நீங்கள் அப்படி போட்டுகிட்டே வரும்போது அந்த எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆஃப் த பீரியடில் அதாவது 1994 இது ஸ்டார்ட் ஆகிருக்கு 17 crores ஆட்டு மாறி இருக்குது. ஸோ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் 20,000 கோடி ரீச் பண்ணியிருக்குது. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10,000 வச்சு போட்டுட்டு இருக்கும்போது செப்டம்பர் 1994 இப்போ பார்க்கும்போது எண்ட் ஆஃப் நவம்பரில் அது 17 crores ஆட்டு மாறி இருக்குது. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஆட்டு நான் பார்க்குறேன். இந்த எஸ்ஐபி வெல்த் லம்சம் கிரியேஷன் 1994 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் இந்தியா ஃப்ளெக்ஸிகா ஃபண்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு TCS அண்ட் இன்ஃபோசிஸ் இந்த ட்ரம்போட H1B விசா ஒர்க்கர் ஃப்ரீ அந்த ஃபீஸ் கொண்டு வந்தாங்க $100,000. ஸோ இப்போ அதனால பார்த்தீங்கன்னா TCS இன்ஃபோசிஸ்க்குலாம் பெரிய தலைவலியாக மாறும் போல் தெரியுது. ஏன்னா அவங்க இங்கேருந்து கிளைண்ட்ஸை வந்து யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸை H1B விசாலலாம் அனுப்புவாங்க. பட் ஐடி கம்பெனி சொல்கிறாங்க எங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாலுமே பட் எக்ஸாக்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு அங்கே ஆப்பு இருக்குது. ஏன்னா இப்போ காக்னிசன்ட், TCS, இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் மேனாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு அதனால இஷ்யூஸ் இருக்குது. இப்போ $100,000 போது அங்கே உள்ள அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க ஸ்டேட்ஸே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்போட ரூலுக்கு எகென்ஸ்டாட்டு அவங்க அங்கே இருக்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போகுதுன்னு தெரில. மேபி கோர்ட்டு கூட ட்ரம்போட அந்த உத்தரவை பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டாடா குழுமத்தில் இப்போ TCS மட்டுமே பார்த்தீங்கன்னா 6,500 ஒர்க்கர்ஸுக்கு $100,000 பே பண்ணணும். அவங்க எப்படி சம்மதிப்பாங்க? காக்னிசன்ட் 5,200 எம்ப்ளாயிஸுக்கு பே பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய தலைவலி, எக்ஸ்ட்ரா ஃபண்டு வந்து கையிலேருந்து போகும். ஸோ மேபி அங்கே இப்போது அங்குள்ள ஸ்டேட்டே வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறதுனால என்ன மாதிரி தீர்ப்பு வருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வேதாந்தா 550 அப்படிங்கிற லெவலில் அன்றைக்கி தாண்டி இருக்குது. 551 போயிருக்குது. ஸோ வேதாந்தா பார்த்தீங்கன்னா
நான் பெருசாக இதில் என்ன பயமாக இருக்கிறதுனா எனக்கு வந்து இந்த கடன் வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது, டெப்ட்டு. ஸோ நுவாமா சொல்கிறது 686 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸில் 278% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது போக 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 114% இந்த பங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நுவாமா 686 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபினான்ஷியல் 28 to 25 to 28ல் 16% சிஏஜிஆர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா 27ல் 61,000 கோடியாக குறையும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் நம்மளால் வந்து இப்போதைக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ அது வந்து நல்லா பீக்கில் இருக்குது, கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படி இருக்கட்டுன்ட்டு. நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் 28% மேலே போகும் அப்படின்னு சொல்லி பைக்கால் கொடுக்குறாங்க. 4110 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பட் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இந்த பங்கு மிட் கேப் ஐடி செக்டாரில் வரும், ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க பார்த்தீங்கன்னா 2024 நவம்பருக்கு அப்புறம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கெயின் இன்னைக்கு 11% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிருக்கு. என்னென்னு பார்க்கும்போது ஒரு பிளாக் டீல் அதிக அளவில் ஷேர்ஸ் வந்து கை மாறி இருக்குது. அதாவது ஹெவி வால்யூம்ஸ்னு சொல்லலாம். 1.76 crores அளவுக்கு 1.76 crore ஷேர் வந்து கை மாறி இருக்குது. இது லாஸ்ட் 3 monthஸில் ஹையஸ்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 20 day ஆவரேஜ். ஸோ 5.8 lakh ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லாஸ்ட் வீக் மண்டேல வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தி. ஸோ அந்த பேஸில் அந்த பங்கு மேலே போயிருக்குது. அது இல்லாமல் 50 day மூவிங் ஆவரேஜும் அந்த பங்கு ரீச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பங்குக்கு 10 அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 10 அனாலிஸ்ட்டில் 3 பேர் பை கால், 6 பேர் ஹோல்ட் கால், ரிமைனிங் ஒருத்தங்க செல் கால் கொடுக்குறாங்க. இது பிராஜ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இக்ரா அனாலிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்ட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 5 இயர்ஸில் 160% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் 20,675 கோடி. நவம்பர் 2020ல் 9,866 கோடி. அப்போ அதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது 160%. ஸோ இதில் ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆனது 32 lakhs இருக்குது. ஃப்ரம் 29 lakhs to 32 lakhs இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் காஸ்ட்டு 11 to 12% ஆனுவலி ரைஸ் ஆகுது. அதுவும் ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. இப்போ எஸ்பிஐ மேக்னம் சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்ட் 34.35% ரிட்டர்ன்ஸு, ஐசிசிஐ ப்ரொடென்ஷியல் சில்ட்ரன் ஃபண்ட் 19.14% ரிட்டர்ன்ஸு, ஹெச்டிஎஃப்சி சில்ட்ரன் ஃபண்ட் வந்து 18.46% ரிட்டர்ன்ஸு, டாடா சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் 18.09% ரிட்டர்ன்ஸு, யூடிஐ சில்ட்ரன் ஈக்விட்டி ஃபண்ட் 17.65% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் இருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கேர் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ அக்யூசிஷன் இப்போ டாப்பில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. விப்ரோ கன்சியூமர் கேர் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதையும் ஒரு ஃபோக்கஸில் வச்சுருக்கிறாங்க. பட் ஆர்கானிக் க்ரோத்தில் தான் நாங்கள் போகும் அப்படின்னு சொல்லி இப்போ விப்ரோ கன்சியூமர் கேர் அண்ட் லைட்டிங் அண்ட் அது வந்து ஒரு தனி பிஸ்னஸ். அதோட மேனேஜிங் டைரக்டர் தான் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காரு வினித் அகர்வால். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஃபுட்ஸ் அந்த செக்மெண்ட்டில் அக்யூசிஷன் எதிர்பார்க்குறோம். பட் ஆர்கானிக் க்ரோத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். டெட் ஃப்ரீ பேலன்ஸ் ஷீட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது கன்சியூமர் கேரும் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஆஃப் த பீரியடில் ஐபி வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சமவர்தனா மதர்சன் இவங்களோட சப்சிடரிக்கு 37.63 lakh ஜிஎஸ்டி பெனால்ட்டி தமிழ்நாடு அத்தாரிட்டிஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. சமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிட்டடோட சப்சிடரி எஸ்எம்ஆர் ஆட்டோ மோட்டிவ் சிஸ்டம் இந்தியா லிமிடெடுக்கு. இது வந்து சமவர்தனா மதர்சன் சப்சிடரி கம்பெனிக்கு ஜிஎஸ்டி பெனால்ட்டி நோட்டீஸ் வந்திருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஸ்டாக்ஸு சிங்கிள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் நவம்பர்லேருந்து ஹோல்ட் பண்ணதில் கமர்ஷியல் 25ல் 25% வந்து விழுந்திருக்கு. ஆக்சுவலி பக்கா அப்படிங்கிற ஒரு கம்பெனி பக்கா பேக்கேஜிங் 66% விழுந்திருக்கு இந்த வருஷத்தில். 311 104 பேருக்கு. ப்ரோட்டீன் கவர்ன் டெக்னாலஜிஸ் 60% காலி, 1936 to 773 பேருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரூக்ஸ் லெபார்டரிஸ் 47% விழுந்திருக்கு, 185 to 98. கிரெடோ பிராண்ட்ஸ் மார்க்கெட்டிங் 44% காலி, 175 to 98. நெக்ஸ்ட்டு பெஸ்ட் அக்ரோ லைஃப் 42% காலி, 632 to 364. பிரைமோ கெமிக்கல்ஸ் 40% விழுந்திருக்கு, 37 to 22. நெக்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் நெட்வொர்க் 36% விழுந்திருக்கு, 178 to 115. டிவி டுடே நெட்வொர்க் 35% விழுந்திருக்கு, 207 to 134. கிறிஸ்டல் இன்டிகிரேட்டட் சர்வீஸ் லிமிடெட் 28% விழுந்திருக்கு, 722 to 519 இருக்குது. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் 28% விழுந்திருக்கு, 617 to 445. ரசல் டெக்கீஸ் 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 460 to 674 பேருக்கு. கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் 52% கெயின் ஆயிருக்கு, 133 to 203. கியூபிடு 76லேருந்து 394 பேருக்கு. இந்த வருஷம் மட்டும் 420% இந்த பங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேசி இன்டர்நேஷனல் இந்த வருஷத்தில் இன்னைக்கு வந்து 4% மேலே போயிருக்கு. ரீசெண்ட்லி உங்களுக்கு 1150 கோடி ஒர்த்தாக ஃப்ரெஷ் ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு மேலே போயிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க 72 crores ஒர்த் ஆஃப் இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா 2007 to 8 அந்த 2007 to 8 அந்த அசஸ்மெண்ட் இயரில் உள்ள இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி 72 crores ஒர்த் ஆஃப்
டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கேனார் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஆரோபே டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் வச்சு குளோபல் growth மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஆப்ரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பில் எஸ்ஏபி சிஸ்டம், சைமன்ஸ் டீம் சென்டர், பிஎல்எம் சாஃப்ட்வேர் இவங்கெல்லாம் இன்க்ளூட் ஆகுறாங்க. ஸோ இது வந்து ஸ்வீடன், சைனா இங்கே எல்லாமே எங்களோட பிஸ்னஸ் சர்வ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் எம்டிஎன்எல் பார்த்தீங்கன்னா மகாநகர் டெலிஃபோன் நிகாம் லிமிடெட் இவங்க வந்து 351 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து மும்பையில் நபார்டுக்கு விற்றுருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. 351 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நபார்டுக்கு விற்றுருக்காங்க எம்டிஎன்எல். நோவா நார்டிஸ்க் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த GLP-1 மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஒசாம்பிக் அண்ட் விகோவி லான்ச் மூலமாட்டு ஒசாம்பிக் மூலமாட்டு 100 மில்லியன் டயபெட்டிக்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. விகோவி மூலமாட்டு 250 மில்லியன் பீப்புளை வந்து ஒபிசிட்டியில் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ விகோவியில் வந்து ஹையர் டோசஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் 10,850 16,400 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நோவா நார்டிஸ்க்கு வந்து டுவல் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவில் 2 பிராண்டு, ஒன்று ஒசாம்பிக் ட்ரக், விகோவி, இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆப்கான்ஸ் வந்து ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 243 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அவார்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜியோ ஸ்டாரில் வந்து GR அருண்குமார் வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. குளோபல் ரோல்ஸ்லாம் இவருக்கு 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஜியோ ஸ்டாரை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.